ப்ரோ நான் 120 கிலோ இருக்கேன் ப்ரோ. ஆனா நீ சொன்ன மாதிரி 1.5 டைம்ஸ் என்னால புரோட்டீன் எடுக்க முடியல ப்ரோ. ஏதாவது வழி சொல்லு ப்ரோ. சொல்லிடுவோம். மசில் பில்டிங் அண்ட் ரெக்கவரி டே 12 இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போ உங்க பாடி 120 kg இருக்குன்னா அதுக்கு நீங்க 180 கிராம் ஆஃப் புரோட்டீன் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என்ன இது? எக்ஸாக்ட் மசில் வெயிட் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற புரோட்டீன் எடுத்தாலே போதும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நானே சொல்லித்தரேன். அதுக்கு நம்மளோட ஃபேட் பர்சன்டேஜை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சின்னதா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். நான் வந்து 80 kg இருக்கேன். பட் என்னோட ஃபேட் பர்சன்டேஜ் 20% இருக்கு. இப்போ என் பாடி வெயிட்டை நான் என் ஃபேட் பர்சன்டேஜ் மைனஸ் பண்ண போறேன். அதுல உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரை 1.5 மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட டெய்லி புரோட்டீன் இன்டேக் தெரிஞ்சிடும். பட் உங்களோட ஃபேட் பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அதுக்கு நிறைய செலவாகும் ஒண்ணு. இல்ல செலவு கம்மியா வேணும்னா ஒரு சின்ன ஈஸியான வழி சொல்றேன். உங்க போட்டோவை நீங்களே எடுத்துட்டு சாட் ஜிபிடில அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு உங்க பாடியில எவ்வளவு ஃபேட் இருக்குன்னு கேளுங்க. உங்களுக்கு எக்ஸாக்டான ஃபேட் பர்சன்டேஜ் கிடைக்காது, பட் லிட்டரலி சிமிலரானது கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.